அடே, நீங்க இவ்வளவு ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. நல்லா சொல்லுங்க. நீங்க என்னடான்னா டயட் டயட்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா பாட்டிய பாத்தீங்கல்ல, நல்லா சக்கரை வியாதியை வச்சுட்டு எப்படி அள்ளி போடுதுன்னு. சுத்தமா கண்ட்ரோல் இல்ல உனக்கு. ஸ்வீட் சாப்பிட்டுதான் இந்த உயிர் போகணும்னா போகட்டும்டி. பாட்டி என்ன தம்பி நான் சொல்றது கரெக்ட் தானே? அப்படிலாம் நினைக்கூடாது பாட்டி. இப்போ நீங்க ஹெல்த்தியா இருக்கிறது எங்க எல்லாருக்கும் எவ்வளவு முக்கியம். என்ன முக்கியம்? கடமை எல்லாம் முடிச்சாச்சு. இனிமே இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு கண்ட்ரோலா இருந்து என்ன ஆக போகுது? போற உயிரை புடிச்சா வைக்க முடியும்? இருக்கிற வரைக்கும் நல்ல சந்தோஷமா சாப்பிட்டு போக வேண்டியதானே? அப்படி இல்ல பாட்டி. இப்போ உங்க பேத்தி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, அதை நீங்க செஞ்சா அவங்களுக்கு தானே கஷ்டமா இருக்கும். அப்ப நீங்க அதை செய்வீங்களா? அதே எப்படி அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கற விஷயத்த நான் எப்படி செய்வேன்? செய்ய மாட்டீங்கல்ல. அப்ப நீங்க இந்த ஸ்வீட்டை நிறைய சாப்பிட்டு உங்களுக்கு சுகர் ஜாஸ்தி ஆச்சுன்னா சாரதா அத்தைக்கும் உங்க பேத்திகளுக்கும் தானே கஷ்டம். அதுக்காவது நீங்க இதெல்லாம் சாப்பிடாம உங்களை ஹெல்த்தியா பாத்துக்கணும்ல. நான் பிள்ளைங்க கிட்ட பேசிட்டு சொல்றேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாவதுனா வந்து பாக்குற தூரத்துல நாங்க இருக்கோம். நினைச்ச நேரத்துக்கு வரவும் முடியாது. நீங்க 2 பொண்ணுங்களும் கர்ப்பமா வேற இருக்காளுங்க. அவங்களை வச்சுக்கிட்டு எங்கிட்ட அலையிறது? நான் வீட்டுல பேசிட்டு சொல்றேன். என்னம்மா ஏன் டென்ஷன்? இப்படி வா, வந்து பாரு. வள்ளி தாண்டி பேசிட்டு இருந்தா நம்ம கொடைக்கானல் வீட்டுல என்னென்னமோ நடக்குதா? அப்படியாமா? என்னமா நடக்குது? அங்க வீட்டுல ஆள் இல்லல, வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல பசங்க எல்லாம் உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்களாம். தம்பி, நான் உங்களை ஒண்ணும் சொல்லல, பொதுவாதான் சொன்னேன். தெரியும் தெரியும்.